வீட்டுக்கு வர நேரம் நான் இருக்க மாட்டேங்கிறேன். நான் உன்னை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசம் இருக்கும். ஆமா கனி. அதெல்லாம் சரி, காலேஜ் போனா ஹேர் வளர்க்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? காலேஜ் போனா ஹேர் வளர்க்கணும்னு இல்ல, இருக்க ஹேரே கட் பண்ணிடலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? காலேஜ் சேர்ந்த புதுசுல அம்மா சொன்னுச்சு, இந்த முடியெல்லாம் ஒழுங்கா வெட்டிட்டு போடி அப்படின்ச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு பாப் கட் மாதிரி இருந்தத ஃபுல்லா ட்ரிம் பண்ணி பாய் கட் மாதிரி கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஐயோ, அம்மா விட்டுருக்காதே. அதான் அதுல இருந்து சொல்லிட்டாங்க, இனிமே நீ ஹேர் கட் பண்ணவே கூடாதுன்னு. ஓ, அதனாலதான் வளர்த்துட்டு இருக்கியோ? ஆமா, நீயும் கட் பண்ணிருக்கியா, நானும் கட் பண்ணிருக்கேனா, அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்குமா, அப்புறம் குடும்பத்துல யாருக்கும் முடியலாம இருக்குமா. இது என்னடி புது மித்தா இருக்கு? அது மட்டும் இல்ல, கிளாஸ்ல முக்கால்வாசி பிள்ளைங்க எல்லாம் ஹேர குட்டி குட்டியா தான் கட் பண்ணி வச்சிருக்குங்க. அப்படியாடி? ஆமாக்கா, நர்சிங் இல்ல, எப்படி இருந்தாலும் கொண்டதான் போடணும். ஆமா இல்ல. அதனாலதான் எல்லாம் கட் பண்ணி வச்சுங்க ஹேர. எனக்கு அது பிடிக்கல, சரி அதான் நான் முடி வளரட்டும்னு விட்டுட்டேன். கனி, உன்னை பார்க்கும்போது எனக்கு தங்கச்சி மாதிரியே இல்லடி, எனக்கு அக்கா மாதிரி ஆயிட்ட. அக்கா? இல்ல இல்ல, சும்மா சொன்னேன். சரி, மாமா வந்திருக்காரா? வந்திருக்காருடி. நீ குளிச்சிட்டியா? நான் ரெடியா இருக்கேன், இல்லைன்னா அம்மா விட்டு வைக்கும். சரி வா, போய் அம்மா பாப்போம். சரிக்கா. அக்கா, அண்ணன் வந்திருக்காங்கக்கா. தெரியும்டி, உனக்கு முன்னாடி அவனதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். இரு, கோவப்படாதடி, நீதான்